ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஓவன் இல்லாமல் நம்ம இட்லி குக்கர்லேயே நம்ம ஸ்டீம் மூலமாகவே நம்ம இதை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், முதல்ல நோட் படிக்கிறீங்களா? இங்கே நான் அரை கப்புக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இங்கே பாலை காய்ச்சி இதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நாம் இதில் சேர்க்குறக்கு சுகர் எடுத்திருக்கேன். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் சுகர் தனியாகவும் அப்புறம் 2 டீஸ்பூன் சுகர் தனியாகவும் எடுத்துக்கிறேங்க. ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அரை கப்பு பாலுக்கு வந்து ஒரு முட்டை, இதுதான் கணக்கு. இப்போ ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கிறேங்க. இது தீயை வந்து ரொம்ப லோவில் வச்சுக்கிறோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் இருக்குல்ல, அதை மட்டுமே போட்டு நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது ஹையில் வச்சுருந்திங்கன்னா சுகர் நமக்கு தீஞ்சு போயிடும். தண்ணி சேர்க்காமல் நம்ம இதை கேரமலைஸ் பண்ணுறோம் பாருங்கள். தண்ணி சேர்க்காமல் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், சுகர் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சா? இதை வந்து நீங்கள் எந்த பவுலில் கஸ்டர்ட், அந்த கேரமல் கஸ்டர்ட் பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் முதல்ல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கேண்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளை சீனியும் சேர்த்துக்கலாம். இல்லை கருப்பட்டி இல்லை வெல்லம் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நாம் அரை கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பாலில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க சீனி இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌன் சுகரில் 2 டீஸ்பூன் சுகர், உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ சேர்த்துக்கிறேங்க. நான் இங்கே அரை கப்புனால நான் இங்கே 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நாம் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். அந்த சுகர், முட்டை, அந்த பால் 3ம் நல்லா ஒன்றோடு ஒன்று கலக்கிற அளவுக்கு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நல்லா நுர ததும்புற அளவு நல்லா அடிச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் பண்ண போகிறீங்களோ, அதாவது இந்த சுகர் ஊற்றி வச்சுருக்கீங்க இல்லையா கேரமலைஸ் பண்ணதை, அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா முட்டை நம்ம அடித்தாலுமே அதில் ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக கிடச்சிரும் அந்த எக்கில் பீட் பண்ண மில்க் வந்து. ஸோ இப்போ நாம் அது ரெடியான பிறகு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் மேலே மட்டும் கவருக்கு போடாமல் கீழே பாட்டம் வர நல்லா கவர் பண்ணுற அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி குக்கரில் கீழே தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மேலே தட்டில் இந்த மாதிரி வச்சுருங்க. நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணுறனால தண்ணி ஃபுல்லாக மேலே ஏறாது. ஒரு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹையில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நமக்கு இப்போ கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி அதை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த சைட்ஸை முதல்ல ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா உள்ள ஸ்டிக் ஒட்டி இருக்கிறதுலாம் நம்ம ரிலீஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ரப்பர் ஸ்பேச்சுலாவோ இல்லைனா நைஃபோ வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்சைட் டவுன் வச்சு அதை நீங்கள் வந்து ஈஸியாக சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. நம்ம ஓவன் இல்லாமல் பண்ணியிருக்கோம். ரொம்ப பாருங்கள் என்ன அழகான கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கட்டாயம் குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சமையல் விருந்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இங்கே நான் எங்கள் வீட்டில் அதை பண்ணி வச்சோடனே உடனே எல்லாம் காலி ஆயிடுச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.